புனேவில் உள்ள சுற்றுலா தலமான சனிவர்வாடா கோட்டையில் 3 முஸ்லிம் பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டதற்காக அந்த இடத்தில் பாஜக எம்பி மார்ட்டின் சிறுநீரை தெளித்து சுத்தம் செய்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புனேவில் 1732இல் கட்டப்பட்டு மராட்டிய மன்னர்களின் ஆட்சிபிடமாக இருந்த சனிவர்வாடா கோட்டையை காண சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த கோட்டையில் 3 முஸ்லிம் பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஜக எம்பி மேதா குல்கர்னி தனது எக்ஸ் பக்கத்தில் காணொலி ஒன்றை பகிர்ந்தார். இந்துக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பாரம்பரிய தலத்தை மீண்டும் புனிதப்படுத்த வேண்டும் எனவும் மேதா குல்கர்னி அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற மேதா குல்கர்னி முஸ்லிம் பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அந்த பகுதியை சுத்தப்படுத்துவதாக கூறி மார்ட்டின் சிறுநீரை தெளித்தார். இந்த சம்பவம் அரசியல் களத்தில் பேசுபொருளானதை தொடர்ந்து சனிவர்வாடாவில் தொழுகையில் ஈடுபட்டது சரியென்றால் இஸ்லாமியர்களின் புனித தலமான ஹஜ் அலியில் ஹனுமன் பாடல்களை பாடலாமா என மகாராஷ்டிரா அமைச்சர் நிதிஷ் ராணவும் கேள்வி எழுப்பியுள்ளார். புனிதப்படுத்தும் சடங்கிற்கு கடும் எதிர்வினைகளும் கிளம்பியுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது என்றும் சுற்றுலா தலத்தில் அமைதியான முறையில் தொழுகையில் ஈடுபட்டதை பாஜக அரசியல்படுத்த முயற்சிப்பதாகவும் மகாராஷ்டிரா எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூனேயில் உள்ள சனிவர்வாடா அப்படிங்கிற சுற்றுலா தலத்தில் 3 இஸ்லாமிய பெண்கள் தொழுகை நடத்தியிருக்காங்க. அந்த தொழுகை நடத்தினது எப்படி பண்ணலாம், நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தொழுகை நடத்தின இடத்துல புனிதம் குறைந்து விட்டது அப்படின்னு அங்கே போராட்டம் நடத்தி அதை சுத்தம் செய்யறதுக்காக ஒரு புத்திசாலித்தனமான வேலையும் செய்திருக்காங்க. அது மாட்டுடைய சாணத்தையும் சிறுநீரையும் ஊற்றி அதை சுத்தம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா, இவங்க எந்த கட்சி, இவங்களுடைய பேர் என்ன, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதிலேருந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஃபாலோவர்ஸ், அவங்க பிளைண்டாக அவங்க சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று போராட்டம் பண்ணி இஸ்லாமியர்களை இங்கே எப்படி நீங்கள் தொழுகை நடத்தலாம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் எத்தனையோ நான் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, நடுநிலையாக யோசிக்கிற மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம தெரியப்படுத்த வேண்டியது கடமையாக இருக்குது. ஏன்னா எதுக்காக அங்கே போய் தொழுதாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் இல்லையா? இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, இப்போது மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா, நம்மளுடைய வாழ்வியல் மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது. இஸ்லாம் நிறைய விஷயங்களை இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் உங்கள் மேலே கடமை, அதுவும் இதெல்லாம் நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு நிறைய விஷயங்களை இறைவன் என்ன பண்ணியிருக்கான்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அதில் இந்த தொழுகைங்கிறது கண்டிப்பாக நேரத்துக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த தொழுகையை எங்கே போனாலும், அவங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, இல்லை வெளியே ஷாப்பிங் போனாலும் சரி, இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் சரி, இல்லை பயணத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த நேரம் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னா அவங்க தொழுகைக்கு வந்துடணும். சரிங்களா? அதில் சில சலுகைகள்லாம் இருக்குது. அது நம்ம அதை பற்றி விரிவாக பார்க்கும்போது பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ என்னென்னா, நம்ம வெளியே போயிருக்கோம் அப்படின்றதுனால அந்த நாளுடைய தொழுகை இல்லை அப்படின்னு ஆகிட போகிறது கிடையாது. அந்த தொழுகையை கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியர்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா தொழுகைன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே எல்லாருமே சுற்றி பார்க்கணுன்னு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சுற்றி பார்க்குற நேரத்துக்குள்ளேயும் ஒரு இஸ்லாமியனுடைய மனதில் என்ன வரும்னா, நம்மளுடைய தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, இப்போ அசர் டைம் ஆகுது, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் தொழுதே ஆகணும். அப்போ அதுக்கான ஒரு இடத்த தேடுவாங்க. அந்த ஒரு சுத்தமான இடம் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த இடத்துல அவங்க தொழுகையை நடத்தலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா இடங்களும் தொழுவதற்கு ஏற்ற இடம் தான், சுத்தமான இடங்கள் எல்லாமே தொழுவதற்கு ஏற்ற இடம் தான். அதில் அடக்கஸ்தலம், கழிவறை, இது ரெண்டுத்தையும் தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இடம் கிடச்சிதுன்னா நம்ம எப்படி கிடைக்குதோ, இப்போ ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்காங்க, அந்த பயணத்தில் ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ உட்காந்து தான் தொழுவ ஒரு இடம் கிடைக்குதுன்னா ஒரு உட்காந்து அதாவது எவ்வளோ முடியுமோ அந்த அந்த இடத்துக்குள்ளே நம்மளுடைய தொழுகையை நிறைவேற்றிடணும். சரிங்களா? நம்ம 4 ரக்காத்து தொழுகிற இடத்துல 2 ரக்காத்தா தொழுகிறது, அந்த மாதிரியான பல சலுகைகளையும் இஸ்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் தொழுதுறணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் மீது கடமை. அந்த ஒரு விஷயத்தை தான் அங்கே உள்ள பெண்மணிகள் செஞ்சுருக்காங்க. இப்போ இப்படி செஞ்சதுனால அந்த இடத்துல உள்ள புனிதத்தன்மை போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், அதில் இவங்க பண்ணுற அந்த புத்திசாலித்தனத்தினால அந்த புனிதத்தன்மையை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு போக்கு
எப்படி ஆகுதுன்னா இஸ்லாமியர்கள் மேலே இந்த மாதிரியான ஒரு வெறுப்பை கக்கிறது எப்படி ஆகுதுன்னா இந்த மாதிரி அறிவாளித்தனமான செயல்கள் மூலியமாக இந்தியா வந்து அடுத்த வல்லரசாயிடுமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய நிலை இருக்குது. சரி, அதை ஒரு பக்கம் வைப்போம். இன்னொன்று பார்த்தோன்னா இவங்க பண்ணதுனால அந்த இடம் மஸ்ஜித் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையா. நம்ம மஸ்ஜிதை ஆக்கணும்னு நினச்சோம், அவங்க தொழுகலை, அது மஸ்ஜிதாகவும் ஆகலை. அது ஒரு இடம், அங்கே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, தொழுதுக்கிட்டாங்க, அடுத்து அவங்க போயிட்டாங்க. இப்போ அங்கே வந்து அவங்களுடைய மத அடையாளங்கள் எதையாவது கொண்டு வந்து வச்சாங்களா? இப்போ முன்னாடி ஒரு சிலையையோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோவையோ வேறு எதையாவது சொல்லி அவங்க செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை இல்லையா. இப்போ எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமியர்களுடைய வணக்க முறையே எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு முன்னாடி எதையும் வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா கூட எப்படி இருக்கணும், ஒன்றுமே இருக்காது இல்லையா, காலியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வெளியே அவங்க தொழுகும் போதும் அவங்களுடைய மத அடையாளங்களை அவங்க அங்கே எதுவும் திணிக்க போகிறதும் கிடையாது. முன்னாடி எதையும் வச்சு இல்லை அவங்க சத்தம் போட்டு பாட்டு பாடியோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறதில்ல. இது யாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகிறது கிடையாது. அவங்க தொழுகுனாங்க, எழுந்து போயிட்டாங்க இல்லையா. அடுத்த நாள் வேறு யாராவது வந்தாலும் வேறு எங்கேயாவது நின்று எங்கேயாவது தொழுதுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால் அவங்க அந்த இடத்த உரிமை கொண்டாட போகிறதும் கிடையாது. இப்போ என்னென்னா நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், தொழுகை நடத்துகிறோம், இதனால் இது வந்து எங்களுக்கு சொந்தமான மஸ்ஜித் ஆகிடுச்சின்னு யாராவது சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா பயணத்தில் போகும்போதும் தொழுகை நடத்தணும் அப்படின்னு இருக்கும்போது அங்கே தொழுகும்போது அந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஆகுமா? கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ தடவை அவங்க ஒட்டகத்தில் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தொழுகை நேரம் வந்தவுடனே ஒட்டகத்தில் உட்கார்ந்த வாக்கிலே தொழுதுருக்காங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் நம்ம கிப்லாவை முன்னோக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பயணத்தில் இப்போ ஒரு ஒட்டகமோ இல்லை ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ போய்கிட்டு இருக்கும்போது அது எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எந்த திசையில் இருந்தாலும் நம்ம தொழுதுடலாம். இல்லை இறங்கி ஒரு இடத்துல தொழுகணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், அந்த திசையை பார்த்து மேற்கு திசையை பார்த்து தொழ வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் மேலேயும் கடமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொழுவாங்க. இப்போ எந்த இடத்துல நம்ம தொழுவதுனால அந்த இடத்த நம்ம சொந்தமாக்கிக்கிறோம், இதை மஸ்ஜிதாக்கிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் தேவையே இல்லாதது இல்லையா. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா அடுத்து ஒரு அமைச்சர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ உங்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளே வந்து ஹனுமான் பாடல்களை நாங்கள் பாடினா நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது மாற்று மதத்தருடைய ஒரு கோயிலுக்குள்ளே போய் நம்மளுடைய மத சடங்குகளை பண்ணுற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கவே கிடையாது சரிங்களா. அப்படி பார்த்தோன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா நஜ்ரன் பகுதியை சேர்ந்த சில கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்க விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காக மஸ்ஜிது நபவிக்கு வராங்க ரசூலாவை பார்க்க. அப்போ வரும்போது அவங்க அங்கே ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ பண்ணலாமான்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பண்ணிக்கங்க. அதாவது மஸ்ஜிது நபவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கிழக்கு திசையை நோக்கி ப்ரேயர் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய கிழக்கு திசையை பார்த்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய மத அடையாளங்களை அங்கே கொண்டு வந்து வைக்கல, அவங்க அமைதியான முறையில் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தேவையான சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து ஒரு வணக்கத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டோன்னா சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரும்போது எத்தனையோ பள்ளிவாசலில் நான் மாற்று மத சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, தங்க வச்சாங்க. அவங்க ஒரு 2-3 நாள் கூட அங்கேயே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும், நம்மளுடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அவங்களும் அங்கே இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க மனசுக்குள்ளேயோ இல்லை கையை ஏந்தியோ எப்படியோ வணங்கியிருப்பாங்க. இப்போ அங்கே உள்ளவங்க அதை தடுத்தாங்களா? இல்லை. ஏன்னா இப்போ அவங்க நம்மளுடைய பள்ளிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்களுடைய பிரார்த்தனை அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லை ஒரு கட்டளையோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணும் போது அவங்க அந்த பிரார்த்தனையை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் அவங்க செய்யும் போது நமக்கு என்ன பண்ண முடியாது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கு எல்லா இஸ்லாமியர்களும் ஆதரவு தான் கொடுத்தாங்க. யாரும் வந்து நீங்கள் வந்து இங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை இல்லையா. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு செக்யூலியர் நாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்டில் ஒரு அமைதியான முறையில் ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை செய்யறதுக்கே நம்மளுக்கு வழி இல்லைன்னா அது எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ என்னென்னா மாற்று மதத்தவர்களுக்கு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அங்கே உள்ள ஒரு 10 பேர் தான் அதை சுற்றி இருந்து பார்த்துருப்பாங்க. அந்த பெண்கள் தொழுகிறாங்க, நம்ம கூட தான் சுற்றி பார்க்க வந்தாங்க, ஆனால் அவங்க வந்து எல்லாரையும் விட்டுட்டு இப்படி வந்து தனியாக நின்று தொழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு 10 பேர் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னு
அந்த சில பேருக்கு தான் அங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை நீங்கள் உலகம் பூரா கொண்டு போகிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் வந்து இந்த மாதிரியான சகோதரர்களுக்கு, இந்த வெறுப்பு அரசியல் பண்ணுற சகோதரர்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அதாவது பழைய காலத்துலலாம் வந்து அரசியல்வாதிகள்னால் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாட்டு வளர்ச்சிக்காக. அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ப்ரோபகண்டா பண்ணுவோம், நாங்கள் கொண்டு போவோம் இஸ்லாத்தை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை விட நாங்கள் பல வகையில் வந்து நாங்கள் இஸ்லாத்தை பரப்புவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மக்கள் ஏன் இப்படி தொழுதாங்க அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்கள், ஓ இஸ்லாத்தில் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் ஒரு நெறிமுறைகள் இருக்குதா. ஏன்னா எத்தனையோ வணக்க ஸ்தலங்கள் இப்போ சுற்றுலாத்தலங்களாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா சுற்றி பார்க்க போகிற மாதிரி ஜாலியாக போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் சுற்றுலாத்தலங்களையுமே வணக்க ஸ்தலங்களை ஆக்கக்கூடிய அளவுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களா அப்படின்னு மாற்று மத சகோதரர்கள் நினைக்கிற வகையில் தான் உங்களுடைய அரும் பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன, இதை பார்க்குற உலக நாடுகள் என்ன நினைக்கும், ஆஹா ஒரு இடத்த மாட்டு சாணத்தையும் மாட்டு சிறுநீரையும் ஊற்றி சுத்தம் பண்ணுறாங்கன்னா இந்தியர்கள் எந்த அளவுக்கு அறிவாளிகள் அப்படின்னு பெருமையாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதை பண்ணவங்க ஒரு சாதாரண பாமர மக்கள் கிடையாது. சரி அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய அறிவு அவ்வளோதான் பண்ணாங்கன்னு. நல்லா படித்த உயர் பதவியில் இருக்க பெரிய பவரில் இருக்க ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது உலக நாடுகளுக்கு இடையில் இந்தியாவுடைய தரத்தை எந்த மாதிரி உயர்த்தும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானவன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.